நல்ல சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்தின் இன்பங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவும் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம பெருநாள் ஹுத்பாவிலிருந்து இல்லையா, பெருநாள் ஹுத்பாவிலிருந்து இந்த தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெருநாள் ஹுத்பாவில் என்ன பார்த்தோம்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? 5 துஆவை நான் பார்த்துருக்கிறோம். மட்டுமல்லாமல் நம்ம ஹஜ்ஜி உமராக்கள் செய்கிறோம் இல்லையா? இந்த ஹஜ்ஜு உமராவில் அதிகமான செயல்கள் இப்ராஹிம் நபி செஞ்ச செயல். அவங்கள ஞாபகப்படுத்தி அவங்கள கண்ணியப்படுத்தி தான் பல்வேறு கடமைகள் இபாதத்துகள் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். உதாரணமாக நம்ம எல்லாம் தவாஃபுக்கு பிறகு மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் 2 ரக்கா தொழுகிறோம் இல்லையா? அதுக்கு யார் காரணம்? இப்ராஹிம் நபி தான் காரணம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? மகாமுல் இப்ராஹிம் இல்லையா? 1. 2 நீங்க பாத்தீங்களாக்க சஃபா மர்வாவுக்கு மத்தியில எல்லா ஹாஜிகளும் ஓடி ஆகணும் இல்லையா? எந்த ஹஜ்ஜி நீங்க பண்ணாலும் உம்ரா பண்ணாலும் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடாமல் அந்த ஹாஜியுடைய ஹஜ்ஜி செல்லாது, உம்ரா செல்லாது என்று சொன்னால், அப்ப சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஹாஜிகள் ஓடுறாங்களே, அதுக்கு யாரு காரணம்? இப்ராஹிம் நபி அவங்களுடைய குடும்பத்தார்கள் தான் காரணம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்களாக்க ஹாஜிகள் ஜமராவுல போய் கல் எறிகிறாங்களே, 3 ஜமராக்கல்ல கல் எறிகிறாங்களே, கல் எறிவதும் கடமைகளில் 1. அதுக்கு யாரு காரணம்? இப்ராஹிம் நபி அவங்களுடைய குடும்பம் தான் காரணம் என்பது மட்டுமல்லாமல், அந்த கல்லை எரிந்து விட்டு குர்பானி கொடுக்கறாங்கல்ல, ஹாஜிகள் கொடுக்கின்ற குர்பானியாக இருந்தாலும் சரி, ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி அரபில ஹதி என்று சொல்லுவார்கள். நம்ம ஊர்ல குர்பானி கொடுக்கிறோம் இல்லையா, அத உலூஹியா என்று சொல்லுவார்கள். இந்த உலூஹியாவாக இருந்தாலும் சரி அல்லது ஹதியாக இருந்தாலும் சரி, இந்த குர்பானிக்கும் யாரு காரணம் என்று சொன்னால், யார் தான் காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் காரணம், அவங்களுடைய குடும்பத்தார்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மார்க்கத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணும், நம்மளும் பின்பற்றணும். இப்ராஹிம் நபியை எந்த அளவுக்கு அல்லாஹ் சிலாஹித்து பேசுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான், வத்தபி மில்லத்த இப்ராஹிம், நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான், நபியே நீங்கள் யாருடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், யாருடைய மார்க்கத்தை? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். நம்ம எல்லாம் ஸலவாத் ஓதுகிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீ அருளும் பரக்கத்தும் செய்வாயாக என்று ஸலவாத் ஓதுகிறோமே, யாரை போன்று? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம, அதே மாதிரி கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம. அப்ப அருளுக்கும் பரக்கத்துக்கு அவங்களுக்கு செஞ்ச மாதிரி இப்ராஹிம் நபி அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்தது போன்று முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் செய்வாயாக என்று ஸலவாத் ஓதும் அளவுக்கு இப்ராஹிம் நபி உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நிறைய துஆக்கள் கேட்டாங்களா இல்லையா? அந்த துஆக்களை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறானா இல்லையா? அந்த துஆக்களையும் மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும் அப்படிங்கறத பழைய குத்துபாக்கள்ல நம்ம கேட்டு சொல்லி இருக்கிறோம். இதுல இந்த ஜும்மாவுடைய பயானை பொறுத்தவரை இப்ராஹிம் நபி கேட்ட 2 துஆவை உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் இல்லையா? சொல்லிருக்கிறது மட்டுமல்ல, நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் நீங்க அமல் செய்வீங்கன்னு நம்புறேன். இப்ராஹிம் நபி கேட்ட முதல் துஆவை சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 83வது வசனம். அதுல அவங்க கேட்கிறாங்க, ரப்பி ஹபுலி ஹுக்மன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ஒரே துஆவுல 2 விஷயத்தை கேட்கிறாங்க. ரப்பி ஹபுலி ஹுக்மன், அல்லாஹ்வே எனக்கு கல்வி ஞானத்தை தந்தருள்வாயாக. முதல்ல கல்வியை பத்தி கேட்கிறாங்க. அப்புறம் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ்வே சாலிஹான நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. என்னுடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பாக இருக்கணும் என்று சொன்னா, யாரெல்லாம் நல்லவர்களோ சாலிஹீன்களோ முத்தகீன்களோ அவர்களோடு எனக்கு தொடர்பை நட்பை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு கேட்டாங்கங்கிற இந்த துஆவை ரப்பி ஹபுலி ஹுக்மன் வல்ஹிக்னி, இதெல்லாம் சும்மா கதைக்கு சொல்லிட்டு போகல. எதுக்கு சொல்ல வர்றேன்? நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணனே, ஓதனு, அமல் செய்யனே, அதான் காரணம். ரப்பி ஹபுலி ஹுக்மன் வல்ஹிக்னி
பிஸ்ஸாலிஹீன். போன ஜும்மாவுக்கு முந்தைய ஜும்மாவில் பார்த்த தலைப்பு. போன ஜும்மாவில் என்ன பார்த்தோம்னு சொன்னா, நம்ம எல்லாம் மௌத்தா போன பிறகு நம்மை மக்கள் நல்லவர்கள் என்று பாராட்டனே, நல்லவர்கள் என்று புகழணும், அப்படிதான் அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை பார்த்திருக்கிறோம். எந்த துஆ? அடுத்த ஆயத்து 26வது சூராவுடைய 83வது ஆயத்து, ரப்பி ஹப்லி ஹுக்மா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். 83வது ஆயத்து. 84வது ஆயத்து, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். உங்களுடைய துஆக்களில் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். என் இறைவனே, நான் மரணித்து விட்ட பிறகு எனக்கு பிறகு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை பாராட்டும் அளவுக்கு, என்னை புகழும் அளவுக்கு ஆக்கி அருள்வாயாக அப்படிங்கிற அர்த்தம். இதை நம்ம போன ஹுத்பாவில் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த ஹுத்பாவில் என்ன துஆன்னு சொன்ன, சொர்க்கத்துடைய இன்பங்களும் இப்ராஹிம் நபி கேட்ட துஆவும். அடுத்த ஆயத் சூரத்து ஷுஆரா 26வது சூராவுடைய 85, 83 பார்த்துட்டோம், 84 பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன 85வது ஆயத்து. அதுல அவங்க கேட்கறாங்க, வஜஅல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நஈம். அல்லாஹ்வே, பாக்கியங்கள் நிறைந்த சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னை ஒருவனாக ஆக்குவாயாக. வஜஅல்னி, நீ என்னை ஆக்குவாயாக. மின் வரசதி, வரசத்துன் என்று சொன்னால் வாரிசுகள். வாரிசுனா உங்களுக்கு தெரியும், வாரிசுனா ஒருமை. இந்த வாரிசுடைய பன்மை வரசத்துன், வாரிசுகள். வஜஅல்னி மின் வரசதி, அல்லாஹ்வே வாரிசுகளில் ஒருவனாக என்னை ஆக்குவாயாக. எதற்குரிய வாரிசு? ஜன்னத்தின் நஈம், நிஅமத்துகள் பொருந்திய, பாக்கியங்கள் பொருந்திய சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னை ஒருவனாக நீ ஆக்கி அருள்வாயாக என்ற அற்புதமான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுடைய துஆக்களில் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வஜஅல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நஈம் என்பது துஆ. உங்களுக்கு துஆ மனப்பாடமா இல்லை என்று சொன்னா நம்ம கீழே போர்டு எழுதி போட்டிருக்கிறோம், பார்த்துக்கலாம். குர்ஆனை நீங்க பார்த்துக்கலாம். 26வது சூராவுடைய 85வது ஆயத்து நீங்கள் பார்த்து மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். சொர்க்கத்துடைய அந்த இன்பங்களில், அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்களில் என்னை ஒருவனாக ஆக்குவாயாக என்று துஆ செய்கிறோம் இல்லையா? சொர்க்கத்துடைய இன்பத்தை பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 312வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி இடத்தில் சொன்ன பதிலை இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், மா அதுனா அஹ்லில் ஜன்னதி மன்சிலத்தன், சொர்க்கத்தின் கடைசி தரஜாவை அடையக்கூடியவர் யார்? சொர்க்கத்துடைய கடைசி தரஜா இருக்கு பத்தியலா, அதை யார் அடைவார்? அந்த தரஜா எப்படிப்பட்ட தரஜாவாக, அவர்தான் கடைசி தரஜாவை அடைகிறார். அந்த தரஜா எப்படிப்பட்ட தரஜாவாக இருக்கு அப்படின்னு யார் கேட்டது? யார் கேட்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்ட உடனே அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, கடைசியா அல்லாஹ் ஒருத்தனை கூப்பிடுவான். ஒருத்தனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர் அப்படியே சொர்க்கத்தை பார்ப்பாரு. சொர்க்கத்தை பார்த்த உடனே அவருடைய கண்களுக்கு அப்படியே சொர்க்கம் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கும். சொர்க்கத்தில் இடமே இல்லைங்கிற அளவுக்கு சொர்க்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு. அதை பார்த்து போட்டு அவர் அல்லாஹ் கேட்பாரா, ஐ ரப் கைஃப, என் ரப்பே, நான் எப்படி உள்ளே நுழைவது? சொர்க்கம் நிறைந்திருக்கிறதே, எனக்கு இடமில்லையே என்று அவர் கேட்டார். அப்படின்னு அவர் கேட்ட உடனேயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கிட்ட சொல்லுவானா, தருளா அன் தகூரலக மிஸ்லு முல்கி மல்கின் மலிகின் மின் முலூக்கி துன்யா, இந்த துனியாவில் ஒரு அரசர் வாழ்வாரா இல்லையா? துனியாவில் ஒரு மன்னர் வாழ்வாரே, அந்த மன்னர் எவ்வளவு இன்பங்களை அனுபவித்தாரோ அது மாதிரியான இன்பங்களை, அது மாதிரியான சந்தோஷத்தை நான் உனக்கு தந்தால் போதுமா? அவர் தான் கடைசி தரஜாவுக்கு போக போறாரு இல்லையா?
நீங்க பாத்தீங்களாக்கி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மன்னர், ஒரு அரசர், அதுவும் ஏழை தாய்க்கு பிறந்த ஏழை நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடியவர் 8000 கோடிக்கு என்ன பண்றாரு, பிளைட் வாங்கி தனி விமானத்துல 8000 கோடிக்கு பறக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் கேட்பானா, எப்ப உலகத்துல ஒரு மன்னராக ஒருத்தர் வாழ்ந்திருப்பாரு, அவர் எவ்வளவு இன்பங்களை அனுபவித்தாரோ, எவ்வளவு சுகங்களை அனுபவித்தாரோ, அது மாதிரியான சுகங்கள் இன்பங்களை உனக்கு தந்தால் போதுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்லுவாரு, ரலீது ரப், ரப்பே நான் பொருந்தி கொண்டேன். இவ்வளவு பெரிய இன்பமா, ரலீது ரப், ரப்பே நான் பொருந்தி கொண்டேன் என்று அவர் சொல்லி விடுவார். சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு சொல்வான், லக தாலிக மிஸ்லஹு வ மிஸ்லஹு வ மிஸ்லஹு வ மிஸ்லஹு. இந்த பூமியில உலகத்துல ஒரு மன்னர் வாழ்ந்தார்ல, அவர் போன்ற ஒரு இன்பத்தையும் 2வது மடங்கு இன்பத்தையும் 3வது மடங்கு இன்பத்தையும் அப்படியே சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவானா, 1 மடங்கு இன்பங்களை நீ அனுபவிப்பாய், 1 மடங்கு இல்ல 2வது மடங்கு இன்பங்கள், 3வது மடங்கு இன்பங்கள், 4வது மடங்கு இன்பங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு 5வது மடங்கு இன்பங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அதுக்கு அந்த அடியா சொல்லுவானா, ரலீது ரப், ரப்பே நான் புரிஞ்சு கொண்டேன். உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மன்னர்ல 5 மடங்கு இன்பங்களா, 5 மடங்கு இன்பங்களா, நான் அதை புரிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுவான். அப்படி அவர் சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு சொல்லுவான், ஹாதா லக வ அஷரத்து அம்சாலிஹி. இந்த உலகத்தில் ஒரு மன்னர் வாழ்ந்தாரே, அது போன்ற 10 மடங்கு இன்பங்களை, 2 மடங்கு 4 மடங்கு அல்ல, எத்தனை மடங்கு இன்பங்கள், அது போன்ற 10 மடங்கு இன்பங்களை நீ அனுபவித்துக் கொள். இதுதான் சொர்க்கத்தின் அதுனா தரஜாவாக இருக்கிறது, சொர்க்கத்தில் மிக மிக கீழ்நிலை தரஜாவாக இருக்கிறது என்று அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அவர் அப்படியே ரலீது பி ரப், ரப்பே நான் இதை பொருந்தி கொண்டேன், ரப்பே நான் இதை பொருந்தி கொண்டேன் என்று அவர் சொல்வதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. இது சாதாரண தரஜா. இது என்ன, இது சாதாரண தரஜாவுக்கு போறார்ல, கடைசியா உள்ள போறாரு பத்தியலா, அவருக்கு இந்த சொர்க்கம் கொடுக்கப்படும் என்பது இந்த நிலைமை. அதே சமயத்துல அதே மூசா, அந்த ஹதீஸ் அப்படியே பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், அதுனா தரஜாவே இந்த அளவுக்குன்னு சொன்னா ஆயிலா தரஜா என்ன, ஆயிலானா மிக உயர்ந்த தரஜா, அந்த தரஜா என்ன அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்படின்னு கேட்ட உடனேயுமே அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, ஃபலா தஅலமு நஃப்சும் மா உஹ்விய லஹும் மின் குர்ரத்தி அயுன். திருமறை குர்ஆனில் வரக்கூடிய வசனம் சூரத்து சஜதா என்று சொல்லக்கூடிய 32வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஃபலா தஅலமு நஃப்சுன், எந்த நஃப்சும் அலா தரஜாவை எந்த நஃப்சும் அறியாது, மா உஹ்விய லஹும், அந்த இன்பங்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே மறைத்து வைத்திருக்கிறான், மின் குர்ரத்தி அயுன், அவர்களுடைய அந்த சந்தோஷம், அந்த சுகம், அந்த இன்பம், அதையெல்லாம் எந்த நஃப்சுகளும் அறியாது என்று அல்லாஹ் சொன்னானா. அப்படி இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை இமாம் புகாரி 3244வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுக்காக சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அந்த சொர்க்கம் எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, யாருடைய கல்புகளும் அந்த இன்பங்களை யோசிச்சு கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. கற்பனைக்கு அடங்காத இன்பங்களை நல்லவர்களுக்காக, சாலிஹீன்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்து வைத்திருக்கிறான் என்கிற இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, சொர்க்கத்துடைய தரஜா சாதா இப்படி அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய தரஜாவெல்லாம் அதெல்லாம் முழுசா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல, முழுசா ஹதீஸ்ல இல்ல. குர்ஆன்ல வேற ஒரு ஆயத்துல சூரத்துல் காஃப், சூரா காஃப் என்று சொல்லக்கூடிய 50வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் பேசுகிறான். ஒரு மனுஷன் விரும்புவான்ல, ஒரு மனுஷன் ஆசைப்படுவான்ல, அதுல லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத், உங்களுக்கு என்னமெல்லாம் ஆசையோ, என்னமெல்லாம் இன்பங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் சொர்க்கத்தில் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அது மட்டுமல்ல வலதைனா மஸீத், இன்னும் ஜியாதாவாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொர்க்கவாசிகளுக்கு சொல்லுவதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது என்பது மாத்திரமல்லாமல் அந்த சொர்க்கத்து இன்பங்களை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 6415வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. மௌலிஉ ஷை சௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா.
சொர்க்கத்தில் ஒரு கால் வைக்கக்கூடிய ஒரு இடத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டால், சொர்க்கத்தில் பெரிய இடம் இல்ல, ஒரே ஒரு கால் வைக்கக்கூடிய இடத்தை ஒருவர் சொர்க்கத்திலே பெற்றுக்கொண்டால் அவர் எப்படி சந்தோஷம் அடைவார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மொத்த பூமியையே ஒருவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டால், சும்மா 2400 சதுரடி அல்லது 1200 சதுரடி, ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டு, 1 ஏக்கர் 2 ஏக்கர், அதுலயே நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஒரு இடத்தை வாங்கினா சந்தோஷப்படுவோம், ஒரு வீட்டை கட்டினா சந்தோஷப்படுவோம், ஒரு காரை வாங்கினா சந்தோஷப்படுவோம், ஒரு நகையை வாங்கினா சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு மனிதன் எதையே வாங்கிவிட்டான்? ஒட்டுமொத்த பூமியையே வாங்கிவிட்டான். பூமியை மாத்திரமல்ல, வமா ஃபீஹா, அந்த பூமியில் உள்ள அனைத்து பொருள்களையும் ஒருவன் விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷத்தை யார் அடைவது? சொர்க்கத்தில் ஒரு கால் வைக்கக்கூடிய பகுதியை அடைந்துவிட்டால் அந்த சொர்க்கவாசி சந்தோஷப்படுவாரு என்கிற இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அவ சொர்க்கத்துடைய இன்பங்கள் என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சொர்க்கத்துடைய சில முக்கியமான இன்பங்கள்ல ஒரு இன்பம் என்ன என்று சொன்னால், சொர்க்கத்துக்கு போன பிறகு மௌத்தே கிடையாது. சொர்க்கத்தில் என்ன இல்ல? துனியாவுல தான் மௌத்து, அப்புறமா என்ன கிடையாது? மௌத்தே கிடையாது. சொர்க்கத்தில் மௌத்தே இல்லை என்பது இது பெரிய ஒரு சந்தோஷமா இல்லையா? இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 6548வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. நாளைக்கு மறுமையில நல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்ட பிறகு கெட்டவர்களுக்கு நரகத்துல போட்டு தண்டிச்ச பிறகு அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா, மௌத்த அல்லாஹ் தான படைச்சான், மௌத்தை படைச்ச ரப்பு என்ன செய்வான்னு சொன்னா, மௌத்தை ஒரு ஆட்டு வடிவத்தில் உருவாக்குவான். அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும். அவன்தான் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த. மௌத்தையும் அவன்தான் படைத்தான், ஹயாத்தையும் அவன்தான் படைத்தான். மௌத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மௌத்தை, அந்த மௌத்துக்கு ஒரு உருவம் கொடுப்பான். எந்த உருவம் கொடுப்பான்? ஒரு ஆடு, ஒரு ஆட்டுடைய உருவத்தில் அல்லாஹ் மௌத்தை ஆக்கி விடுவான். அப்படின்னு ஆக்கி ஒரு மலக்குடைய கையில அந்த ஆட்டை அல்லாஹ் புடிச்சு கொடுத்துருவானான். புடிச்சு கொடுத்தவனையுமே அந்த மலக்கு அப்படி வருவாங்க, சொர்க்கவாசிகளை பார்ப்பாங்களாம். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று கூப்பிடுவார்கள். அது மாதிரி யா அஹ்லன் நார், நரகவாசிகளே என்றும் கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு கேட்பார்கள், அந்த ஆட்டை காட்டி இது என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்பார்கள். 2 சாராரும் சொல்வார்கள், இது ஆடு அல்ல, இதுதான் மௌத்தாக இருக்கிறது. இந்த மௌத்தை அனுபவித்து தான் நாங்கள் சொர்க்கத்திற்கு, சொர்க்கவாசிகள் இந்த மௌத்தை அனுபவித்து தான் நாங்கள் சொர்க்கத்திற்கு வந்திருக்கிறோம். நரகவாசிகள் இந்த மௌத்தை துனியாவில் அனுபவித்து நாங்கள் நரகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். 2 சாராரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மலக்கு ஃபதுதுபஹுல் மௌத்த, அப்படியே ஹதீஸ் பேசுகிறது. அந்த மலக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த ஆட்டை என்ன செய்வாரு? அறுப்பாரு. அது ஆடு அல்ல, அது என்ன? மௌத்து. அந்த ஆட்டை அறுப்பார். அந்த ஆட்டை அறுத்தவனையுமே அந்த ஆடு செத்து போய்விடும். செத்து போனவனையுமே அந்த மலக்கு சொல்வார், சொர்க்கவாசிகளே நரகவாசிகளே, அல்லாஹ் மரணத்தை மரணிக்க செய்து விட்டான், அல்லாஹ் மௌத்தை மௌத்தாக்கி விட்டான். எனவே யா அஹ்லல் ஜன்னா லா மௌத்த வயா அஹ்லன் நார் லா மௌத்த ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா. சொர்க்கவாசிகளே நீங்க மூத்தா போகாம நிரந்தரமாக சொர்க்கத்திலேயே தங்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னவனே சொர்க்கவாசியுடைய அந்த சந்தோஷ இன்பம் என்ன செய்யும்? இன்னும் கூடும். அதை கேட்ட நரகவாசிகளுடைய துக்கம் கவலை என்ன செய்யும்? இன்னும் அதிகரிக்கும் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப மௌத்தே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கம்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மௌத்து இல்லாம மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில், இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5457வது ஹதீஸ், 5457வது ஹதீஸாக முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போற உடனே ஒரு மலக்கு சொர்க்கத்துக்கு வருவாங்க. 4 அறிவிப்புகள் செய்வார்கள், 4 நற்செய்திகள் சொல்வார்கள். முதலில் சொல்வார்கள், சொர்க்கவாசிகளே அன்தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதன், நீங்கள் என்றென்றும் நிரந்தரமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு என்ன வராது? உங்களுக்கு இனிமே மௌத்தே வராது. முதல் நற்செய்தி. இரண்டாவது சொல்வார்கள், அந்த ஹய்யூ ஃபலா தமூது அபதா, நீங்க என்ன செய்ய, நீங்க நோயாளியாகவே மாட்டீங்க. முதல்ல நோயாளியாகவே மாட்டீங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு.
ரெண்டாவது மௌத்தா போகவே மாட்டீங்க, உங்களுக்கு என்ன இருக்கு, எப்போதுமே ஹயாத் இருக்கு. மூணாவது அந்த ஷிப்பு, நீங்கள் எப்போதும் வாலிபர்களாக இருந்து கொண்டே இருப்பீர்கள். ஃபலா தஹரமு அபதன், உங்களுக்கு முதுமை சொர்க்கத்துல உதாரணமா 35 வயசு ஒரு பேச்சுக்கு ஒரு 35 வயசுன்னு வைங்களேன், எல்லா உருபன் அத்தராபன் அல்லாஹ் சொல்றான். உருபன் அத்தராபன், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிபத்தில் எது உச்சகட்ட வயசோ அந்த வயசுல எல்லாரையும் அல்லாஹ் ஆக்கிடுவான். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். சொர்க்கத்துக்கு ஒரு 30 வயசு அல்லாஹ் ஆக்கி அனுப்பி விட்டான்னு வைங்களேன், இந்த வருஷம் 30 வயசு, அடுத்த வருஷம் 31 வயசா இருக்குமா? இல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் 32 வயசா? நம்ம சொல்லுவோம்ல என்றும் 16 அல்லது என்றும் 18 இல்லையா? நெசமா சொர்க்கத்துக்கு போயிட்டோமாக்க என்றும் என்ன அல்லாஹ் எத்தனை வயசை வச்சுக்கிறானோ அதுவாத்தா இருக்கு. அப்ப அவங்களுக்கு முதுமையே கிடையாது. அப்புறம் சொல்லுவாங்க அந்த மலக்கு, சொர்க்கவாசிகளே நீங்கள் கவலைப்படவே மாட்டீர்கள், நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்பீர்கள். அப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டா ஒன்னும் நோயே இல்லை, எப்போதுமே ஆரோக்கியம், மரணமே இல்லை, எப்போதும் என்ன ஹயாத்து வாழ்க்கை, முதுமையே இல்லை, எப்போதும் வாலிபம், கவலையே இல்லை, எப்போதும் என்ன சந்தோஷம் என்கிற இந்த 4 அறிவிப்புகளை ஒரு மலக்கு சொல்லுவாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல இமா புகாரி இந்த சொர்க்கத்து இன்பங்களை பற்றிய ஒரு ஹதீஸ புகாரியுடைய 6549வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன உடனேயுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு யா அஹ்லல் ஜன்னா அப்படிங்குவான். அப்படின்னு சொன்ன உடனேயுமே சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள் லப்பைக் ரப்பனா வ சஅதைக். சொர்க்கத்தில் சொல்லுவார்கள், புரிஞ்சா? நம்ம ஹஜ்ஜில மட்டும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் கிடையாது, புரிஞ்சா? ஹஜ்ஜில எப்படி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்றாங்களோ அது மாதிரி சொர்க்கத்தில் அல்லாஹ் கூப்பிட்ட உடனேயுமே என்ன சொல்லுவாங்களா, லப்பைக். ஒரு ஹதீஸ் வரேன், ஒரு ஹாஜி வந்து இஹ்ராமோடு மௌத்தாகி விட்டால், ஒரு ஹாஜி இஹ்ராமோடு மரணித்து விட்டால் அவரை நீங்கள் கஃன் செய்கிற போது தலையை மறைக்க வேண்டாம். ஏன்னா இஹ்ராம்ல ஒரு ஆண் தலையை மறைக்க கூடாதா இல்லையா? ஒரு ஆண் இஹ்ராம் நிலையில் மரணித்து விட்டால் நீங்க அவருடைய பொதுவா நார்மல் கஃன்ல என்ன செய்வோம், தலை டு கால் வரை இந்த சாக்லேட் வச்சு சுருட்டுறோமா இல்லையா, அந்த மாதிரி கட்டிடுவாங்க. ஆனால் ஒரு முஹரிம் ஒரு இஹ்ராம் நிலையில் மரணித்து விட்டால் அவருடைய தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம் என்று ஹதீஸ் பேசுகிறது. ஏன் தலையை மறைக்க வேண்டாம் என்று சொன்னால், அந்த ஹாஜியை நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்புவானா இல்லையா? அப்படி உயிரூட்டி அவர் எழுப்பப்படுகிற போது அவர் எந்திரிக்கும் போதே என்ன சொல்லிக் கொண்டு எழுவார் என்று சொன்னால், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற அந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டே அவர் எழுப்பப்படுவார் என்று ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி சொர்க்கத்தில் அல்லாஹ் கூப்பிட்ட உடனே அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், லப்பைக் ரப்பனா வ சஅதைக், ரப்பே காத்து கொண்டிருக்கிறோம், உத்தரவிடு கட்டுப்படுகிறோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்வார்கள். சொன்ன உடனே சொர்க்கவாசிகள் அல்லாஹ் கேட்பானா, ரலீத்தும் நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா? அந்த இன்பங்கள், அந்த எல்லா இன்பங்களை அல்லாஹ் வச்சு அனுபவிக்க வச்சு அவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் நமக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும், நமக்கு அந்த பாக்கியங்கள் அல்லாஹ் தரணும். அந்த சொர்க்கவாசிகள்கிட்ட எல்லா இன்பங்களை கொடுத்து எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் கேட்பானா, ரலீத்தும் நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா? போதுமான இன்பம் கிடைக்கிறதா? நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், மாலனா லா நரலா, யா அல்லாஹ் நாங்கள் எப்படி பொருந்தி கொள்ள மாட்டோம், இவ்வளவு எங்களுக்கு கிடைச்ச பிறகு நாங்கள் எப்படி பொருந்தி கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், வகத் அஅதைதனா மாலம் துஅதி அஹதன் மின் ஹல்கிக, உடைய எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத நியமத்துகளை நீ எங்களுக்கு தந்துவிட்ட பிறகு நாங்க எப்படி அல்லாஹ் இந்த நியமத்தை, இந்த பொருத்தத்தை நாங்க பொருந்திக்கிறாம இருப்போம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் அவர்கள்ட்ட சொல்லுவானா, அந்த சொர்க்கவாசிகளுக்கு சொல்லுவானா, ஆனா உஅதீக்கும் அஃலலு மின் தாலிக, ஆனா உஅதீக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், இதை விட நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அஃலலு மின் தாலிக இந்த இன்பங்களை விட, அஃலல் ஃபதுல்னா சிறப்பு, அஃலல் என்ன மிகச் சிறந்தது, இந்த இன்பத்தை விட மிகச் சிறந்த இன்பத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகள்கிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே சொர்க்கவாசிகள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா ரப் ஐயு ஷையின் அஃதலு மின் தாலிக, அல்லாஹ்வே எந்த பொருள் இதை விட சிறந்ததாக இருக்கிறது, எங்களால கற்பனையே செய்ய முடியலையே என்று சொர்க்கவாசிகள் சொல்வார்கள்.
சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய பொருத்தத்தை உங்கள் மீது நான் முழுமைப்படுத்தி விட்டேன். என்னுடைய பாசத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய பொருத்தத்தை நான் உங்கள் மீது என்ன செய்து விட்டேன்? முழுமைப்படுத்தி விட்டேன். ஃபலா அஸ்கது பஅதஹு அபதன், இதற்கு பிறகு நான் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் என்று அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அல்லாஹ் தன்னை காட்டுவான். அந்த அல்லாஹ்வை அந்த சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். பார்த்தவனையே உஜூஹு யௌமைதின் நாலிரத்துன் இலா ரப்பிஹா நாலிரா, அவர்கள் ரப்பை இலா ரப்பிஹா நாலிரா, ரப்ப பார்த்தவனையே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க என்கிற இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இதை இது முத்தஃபகுன் அலைஹி, இது சஹீஹ் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி இரண்டிலே ஹதீஸ் வருது. புகாரில 6549வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நான் எதுக்கு இது சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் நபி துஆ செஞ்சாங்கல்ல, என்ன துஆ கேட்டாங்க? வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். புரிஞ்சா? அது தொடர்ச்சியா நான் துஆ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல் துஆ ரப்பி ஹப்லி ஹுகுமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இரண்டாவது துஆ நம்ம எல்லாம் மௌத்தா போன பிறகு கடைசி வரை வரக்கூடிய மக்கள் நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும்ல, அதுக்கு என்ன அடுத்த துஆ என்ன? வஜஅல்னி மின் வரஸதி வஜஅல்னி லிசான சிதிகின் வஜஅல்லி லிசான சிதிகின் ஃபில் ஆகிரீன். இரண்டாவது துஆ. மூணாவது, சொர்க்கத்துக்கு நம்ம போகணுமா இல்லையா? நம்முடைய கைகளை தூக்கி கேட்பதாக இருந்தாலும் சரி, சுஜூதில் கேட்பதாக இருந்தாலும் சரி, மூணாவது துஆ என்ன? வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம் அப்படிங்கிற இந்த துஆவை கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை இமாம் புகாரி 2790வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள், துஆவில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேளுங்கள். அப்படி கேட்கிற போது ஃபஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், எந்த சொர்க்கத்தை கேளுங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். யா அல்லாஹ், கீழ்நிலை அதெல்லாம் கேட்காதீங்க, எதை கேளுங்க? ஃபஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் தெரியுமா? சக்ஃபுஹா அர்ஷுர் ரஹ்மான், அந்த சக்ஃபுட ரூஃப், சக்ஃபுனா என்ன? அந்த ரூஃப், அந்த முகடு, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அந்த சக்ஃப் இருக்கு பாருங்க, அந்த ரூஃப் இருக்கு பாருங்க, அந்த ரூஃபுக்கு மேலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிசி இருக்கிறது. அப்ப ரஹ்மானுடைய அரிசி இருக்கிறது, அந்த ரஹ்மானுடைய அரிசிக்கு கீழ் உள்ள பகுதி தான் எதுவாக இருக்கிறது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்திற்காக துஆ செய்யுங்கள், அதிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நிறைய இபாதத்துகள் இருக்குது. உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், குர்ஆன் சுன்னாவோடு நெருக்கமாக தொடர்பு உள்ளவர்கள், என்னென்ன இபாதத்துகளை செஞ்சா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், என்னென்ன துஆக்களை கேட்டா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், என்னென்ன பாவங்களை விட்டு விலகிக்கிறேன்னு அப்படிங்கிற போதுமான அளவுக்கு இறையச்சம், போதுமான அளவுக்கு கல்வி உடையவர்கள் என்ற காரணத்தால நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த இபாதத்துகளை பட்டியலிட எனக்கு நேரமும் தரல, நேரமும் போதவில்லை. எனவே நீங்க நம்ம சொர்க்கத்துக்குரிய எல்லா விதமான அமல்களை செய்யணும் என்று சொல்லிட்டு நான் சொன்ன அந்த துஆவை என்ன செய்யணும்? சேர்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நல்லவர்களாக தேர்வு செய்தானோ, யாரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகளாக தேர்வு செய்தானோ, அதுபோன்று என்னையும் உங்களையும் நாம் எல்லோரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகளில் ஒருவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால் சின்ன ஒரு பழைய அறிவிப்பு தான் ஞாபகம் ஊட்டல்.
நம்ம தக்குவா பள்ளி வாசலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிபு டு இஷா குர்ஆன் தஃப்சீர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 3/4 மணி நேரம் குர்ஆன் தஃப்சீரு. அதை தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், உங்களுக்கு நேரம் உள்ளவர்கள், ஞாயிற்றுக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமை மகரிபு டு இஷா நீங்கள் மகரிபு தொழுகைக்கு தக்குவா பள்ளிக்கு வந்துட்டீங்களாக்க நீங்கள் தஃப்சீரையும் சூரத்துல் அஹ்ஸாப் தஃப்சீர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் தஃப்சீரையும் கேட்டுக்கிறலாம். மார்க்க சம்பந்தப்பட்ட தெளிவுகள் வேணும்னு சொன்னால் அந்த தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கிட்டு இஷா தொழுது போட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்படிங்கிற இந்த குர்ஆன் தஃப்சீருக்கு நீங்கள் முடிந்த சகோதரர்கள் வாருங்கள் அப்படிங்கிற இந்த அழைப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகளாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துவா என்ன என்பதை திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தில் இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம் என்பது துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, என் இறைவனே பாக்கியங்கள் பொருந்திய நிஅமத்துகள் பொருந்திய சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னை ஒருவனாக ஆக்கி அருள்வாயாக என்ற அற்புதமான துவா. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம் என்ற துவா உள்பட குர்ஆன்ல என்னென்ன துவாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த துவாக்களை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. துவா பெரிய வெயிட். துவாக்களை நீங்க கேளுங்க. ஏன்னா ஜும்மா சபையை பொறுத்தவரை நீங்க சொல்லுங்க என்னால கேட்க முடியாது. இது மட்டும் ஜும்மா சபை இல்லாம ஒரு நார்மல் சபை, ஒரு வகுப்புன்னு வைங்களேன், கையை காட்டி எதிர்த்து நீங்க சொல்லுங்கன்றவன். புரிஞ்சா? வேற சபையில கேட்கலாம், மார்க்கத்துல ஜாயிஸ். ஜும்மா சபையில கேட்கறது ஜாயிஸ் கிடையாது. அதனால கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. அடுத்த வாரம் வராம இருக்காதீங்க, பயப்படாம நீங்க ஜும்மாவுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வந்துடலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் உங்கள்கிட்ட இங்க கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நின்று முழிப்பிய பத்தியலா, உங்களுக்கு ஒரு அசிங்கமா இருக்குமா பத்தியலா, இந்த அசிங்கத்தை விட நாளை மறுமையில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் இது சம்மதமா விசாரிப்பான். ஏடா குர்ஆன்ல இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை நான் பதிவு செஞ்சனே, இவர் கத்துன இவன் கத்துனானே, ஏன்டா மனப்பாடம் பண்ணல, ஏன் கேட்கல, ஏன் ஓதல, ஏன் எடுத்து சொல்லல அப்படின்னு அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவீங்கிறத நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறானோ அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணனே. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்களை எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வாதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணாங்களோ, ஓதுனாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோல நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين.